மகளாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் இறையாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, புதிய நாளில் காலை பொழுதில் நாம் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்றாக கல்வாரி பலியை நிறைவேற்ற பலிப்பீடத்தில் கூடியிருக்கின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளில் நன்றி கூறி பலி செலுத்துவோம். நாம் அவரிடமிருந்து பெறுகின்ற சகல நன்மைத்தனங்களை எண்ணுவதோடு தொடர்ந்தும் அவருடைய அருட்துணையும் அருட்காவலும் நம்மை வழி நடத்துமாறும் இப்பலியின் ஆற்றலால் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியிலே ஜோதி மலர் என்பவருடைய நன்றி திருப்பலியாகவும் தொடர் ஆசிரியருக்காகவும் தன்னுடைய 95வது பிறந்த நாளை கொண்டாடி ஆண்டவருக்குள் நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற பேளி ராகல் என்னும் தாயாருடைய கருத்துக்காகவும் அவருடைய ஆசிரியருக்காகவும் மோகன் ஹவுஸ்கோன் என்பவருடைய நன்றி திருப்பலியாகவும் தொடர் ஆசிரியருக்காகவும் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மஞ்சுளா, லீனஸ், சிந்தியா, டேனியல் என்பவருடைய கருத்துக்களுக்காகவும் முறைய ஆசீர்வாதத்துக்காகவும் மன்றாடுவோம். அத்தோடு இத்திருப்பலியிலே கிறிஸ்துவுக்குள்ளிருந்து முதலாவது வருடத்தில் நினைவு கூறப்படுகின்ற தம்பியப்பா செல்வம் என்பவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும் அவ்வாறே ஜேம்ஸ் ரைட்டன் டிலிமா, ஆண்டன் அவுட்ஸ்கோன், விக்டரின் அவுட்ஸ்கோன், எட்வர்ட் அவுட்ஸ்கோன், மில்ரட் ஸ்பெக், இருவில் ஸ்பெக், கிளட்வின் ஸ்பெக், ஜார்ஜ் பம்பெக் என்பவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும் சபிப்போம். நாம் ஒன்றாக ஒப்பு கொடுக்கின்ற இந்த காலை திருப்பலி ஆண்டவருக்குள் ஏற்புடைய பலியாக மாற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குறைகள், குற்றங்கள், பாவங்களில் மன்னிப்பு கொடுத்து நம்மை முடிவில்லாத பேரொளியினுள் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பிட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 6 தொடக்கம் 10, 13 தொடக்கம் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்வதற்காக
நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனுக்கு தப்ப முடியாது. வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களும் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடு உங்கள் உறவு கொண்டு உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவது பொய்மையே. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாக இருந்தேன். நானும் உங்களை போன்றவரென எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களையும் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாருமிரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேம்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் அருளும் மீட்பை கண்டடைவர். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். Alleluia.
கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 18 தொடக்கம் 22 முடிய. இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும். இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணம் செய்கின்ற பொழுது இன்றைய நாளின் நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடத்துவ பணி குறித்தும் அந்த பணிக்கு தேவையான பணியாளர்களை குறித்தும் பேசுகின்றார். அவருடைய சீடத்துவ பணியிலே அவர் தலை சாய்ப்பதற்கு கூட இடமற்றவராக இறை பணியிலே ஈடுபட்டார் என்றும், அத்தகைய பணியில் விருப்பம் கொள்கின்றவர்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறை பணிக்கு அல்லது நற்செய்தி பணிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதையும், அந்த நற்செய்தி பணி எப்படிப்பட்ட பணியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதலாவது இறை வார்த்தையிலே ஆமோஸ் இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் கற்றுத்தருகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு சாதாரண கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன். அவனை ஆண்டவர் அழைத்து வட அரசுக்கு அனுப்புகின்றார், இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புகின்றார். அங்கு மக்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வழிகளை மறந்து தீமையின் வழிகளிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைய திருப்பாடல் பல்லவி அழகாக சொன்னது, கடவுளை மறந்தோரே இதை கண்டுகொள்ளுங்கள். அவை கடவுளுடைய வழிகளை மறந்து மனித வழிகளிலும் அநீத வழிகளிலும் தீமையின் வழிகளிலும் பயணித்தார்கள். அவர்கள் மத்தியில் சென்று ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவருடைய வழிகளுக்கு திரும்பும்படியாகவும் அழைப்பு விடுக்கின்றார். அவ்வாறு திரும்ப தவறும் பட்சத்தில் ஆண்டவருடைய தண்டனையையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை எடுத்துரைக்க நற்செய்தியாக சொல்ல ஆமோஸை அனுப்புகின்றார். எனவே நாங்களும் வாழ்வில் ஆண்டவருடைய வழிகளை நாளாந்தம் கண்டுகொள்வோம். அந்த வழிகளில் பயணித்து ஆண்டவரின் உண்மை சீடர்களாக வாழ தொடரும் பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.
சகோதர சகோதரியனுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியினை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்புயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் வந்து நின்று இந்த தூய பலியை ஒப்பு கொடுக்க தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்கு ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்குமது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள் இக்காலை பலியில் ஒன்றாக கூடி வந்து உம்மை நோக்கி மன்றாடும் உமது பிள்ளைகளாகி இங்கிருக்கின்ற எங்கள் அனைவரையும் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜோதி மலரின் சகோதரிக்காகவும், பிறந்தநாள் நன்றி பலி மன்றாடுகின்ற பேளிராகல் என்னும் தாயாருக்காகவும், மோகன் அவுட்ஸ்கோன் அவருடைய நன்றி பலியாகவும், பிறந்தநாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற மஞ்சு லீனஸ், சிந்தியா டேனியல் என்பவருடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற தம்பியப்பா செல்வம், ஜேம்ஸ் ரைட்டன் டிலிமா, ஆண்டன் அவுட்ஸ்கோன், விக்டரின் அவுட்ஸ்கோன், எட்வர்ட் அவுட்ஸ்கோன், மில்ரட் ஸ்பெக், எரவில் ஸ்பெக், கிளெட்வின் ஸ்பெக், ஜார்ஜ் பிம்பெக் என்பவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழிதனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டவராய் வாழ்ந்த புனிதர்கள், புனித செபஸ்தியார், புனித யோசேவாஸ், புனித அன்னை தெரேசா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ விண்ணக தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான தீமையிலிருந்து விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தை தூர விலக்கி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மை பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொடுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு கூடி வந்து இறை வேண்டல் எழுப்பு முறை அடியாரின் வேண்டலுக்கு செவி சாய்த்து அனைவருக்கும் வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நற்செய்தி பணியின் சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கின்றவர். அவருடைய விருந்தினூடாக இப்பணிக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நித்திய வழிப்பதாக. விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி அறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராயும் அருளமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு
மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருளும் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அறிவினை அவர் நினைத்தார், ஆற்றல் அனைத்தும் எனக்களித்தார். அறிவினை அவர் நினைத்தார், ஆற்றல் அனைத்தும் எனக்களித்தார். எரிந்திடும் துயரில் என்னை காத்தார், எனவே அவர் என் ஆண்டவரே. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.